அனைவருக்கும் வணக்கம். எப்படியாவது வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணுவதல்ல வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ்வதே வாழ்க்கை. வாழ்வில் நாம் வெற்றி பெற கொழும்பு ரோட்டரி கழகம் சிறிய மனங்கள் வலுவான மதிப்புகள் என்னும் நிகழ்ச்சி திட்டம் ஊடாக குழந்தைகளுக்கு பாடல்கள் மூலம் தார்மீக பண்புகளை கற்றுக் கொடுத்து அவர்களின் மனப்பாங்குகளின் மாற்றங்களை ஏற்படுத்த மேற்கொள்கின்ற முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. இப்பாடல்கள் நம் போன்ற சின்ன சிறார்களுக்கு ஒழுக்கம், கடமையுணர்வு, நேரிய நன்னடத்தை, ஆரோக்கியம், பாதுகாப்பு, நட்பழக்க வணக்கம் போன்ற விடயங்களை கடைபிடித்து தூண்டுதலாக அமைந்துள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இதில் என்னை கமழ்ந்த மகிழ்வாய் வாழ்வோம் பாடல் பற்றி சில கருத்துக்களை உரைக்க வந்தேன். செருமினார் சுகாசனா செந்தூரன். யார் மனமும் புண்படுத்த வேண்டாம், நல்லுறவை அழித்திட வேண்டாம், நட்பினை பகையால் மாற்றிட வேண்டாம், நாம் மகிழ்ந்து வாழ்வோம் நண்பனே. குற்றங்குறைகளை தெரிய வேண்டாம், பொய்களவு செய்திட வேண்டாம், இடத்துக்கிடங்கோல் சொல்ல வேண்டாம், நாம் மகிழ்ந்து வாழ்வோம் நண்பனே. ஒரு தாய் பிள்ளைகளை வாழ்ந்தோம், நாம் ஒரு நாட்டில் பிறந்தோம், முன்னோக்கி பயணம் செய்தோம், நாம் மகிழ்ந்து வாழ்வோம் நண்பனே, நாம் மகிழ்ந்து வாழ்வோம் நண்பனே. வாழ்வில் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டியது விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் அழைத்துக் கொண்டு உழைப்போடு கைகோர்த்து பயணுங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் ஒருவருக்கு உதிப்பது நல்ல எண்ணங்களை அடிப்படையில் தான் எண்ணிய விடுதல் வேண்டும். நல்ல எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தனித்த நல்லறிவு வேண்டும் என்ற மகாகவியின் வேண்டுகோளுக்கேற்ப தீய எண்ணங்களை பொய், களவு, கோள் சொல்லுதல், பகை, குரோதம், வெறுப்பு போன்றவற்றை முளையிலே கிள்ளி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை தலைத்தோங்க செய்வது ஒவ்வொரு தனிமனிதனின் முயற்சியில் உள்ளது. யாருக்கும் மனதால் கூட தீங்கு இழைக்காதவருக்கு என்றுமே இன்பம். என்னாலும் நம் எல்லைகளை நாம் அறிந்து கொண்டோம், ஆனால் தொல்லைகளை நாம் அணுகாது விலகி போய்விடும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. இயந்திரமான வாழ்க்கை அழகாக வாழ வேண்டுமாயின் நாம் அனைவரும் விட்டுக் கொடுப்புடன் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். அன்பு, பாசம், அமைதி, நம்பிக்கை, மனநிறைவு, முயற்சி என்கிற சொற்களால் நம் வாழ்வில் நிரப்பப்படும் போது மகிழ்ச்சி என்ற ஒற்றை சொல் ஓடி வந்து நம்மிடம் நிற்கும். நன்றி, வணக்கம்.